தேர்தலினுடைய கடைசி நாள் பிரச்சாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். என்னோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி புதுடெல்லி அதனுடைய தமிழ் செல்லுடைய தலைவர் அண்ணன் முனுசாமி உட்பட துணைத் தலைவர்கள் எல்லா டெல்லி முழுவதுமே நம்முடைய தமிழ் செல் சார்பாக பணியாற்றக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் என்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் மிக மிக நம்பிக்கையோடு இருக்கின்றோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வர இருக்கின்றது. 1998க்கு பிறகு 15 ஆண்டுகள் காங்கிரஸ், 10 ஆண்டுகள் ஆம் ஆத்மி இங்கே ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இந்த முறை டெல்லி முழுவதுமே மிகச் சிறப்பான ஒரு சூழ்நிலை. மக்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள். எப்படி லோக்சபாவில் தொடர்ந்து 3 முறை டெல்லியில 7க்கு 7 பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்களோ, இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி இங்கே வேண்டாம், நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது மட்டும்தான் டெல்லியில முழுமையாக மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடையின்றி வரும். அதே நேரத்துல ஒரு புதிய டெல்லியை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விகாஸ் பத்ரா, நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய வாக்குறுதிகள் எல்லா மக்களையுமே கவர்ந்திருக்கிறது. சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு மாதத்திற்கு 2500 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு 21,000 ரூபாய், 6 நியூட்ரிஷன் கிட், அதையெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் சிலிண்டர், ஒரு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு, ஹோலி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு சிலிண்டர் இலவசமாக, அதையெல்லாம் தாண்டி 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 2000 2500 உயர்த்தி இருக்கின்றோம். 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் 2500 3000 உயர்த்தி இருக்கின்றோம். அதெல்லாம் தாண்டி கணவனை இழந்திருக்கக்கூடிய விதவை தாய்மார்களுக்கு 3000 ரூபாய் மாதத்திற்கு பென்ஷன், திவ்யாங்ஸ் மாற்றுத்திறனாளி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு 3000 ரூபாய் மாத பென்ஷன். இது எல்லாம் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டும். அதே நேரத்துல ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் 5% கீழே வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க. இந்த முறையும் அதற்கு கீழே தான் இருக்க போறாங்க. ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும், அது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும், தற்போதைய முதலமைச்சர் அதிஷி மலினா அவர்களாக இருக்கட்டும், மணீஷ் சிசோடியா அவர்களாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் கூட அவர்களுக்கு மேல மக்களுடைய எதிர்ப்பலை இருக்கு. அதனால் கடுமையாக உழைத்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த வாக்களித்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மலரச் செய்து, மிக முக்கியமாக ஜுகி ஜோபடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க குறிப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே வாழக்கூடிய பகுதி நிறைய இடம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி 144க்கு மேற்பட்ட ஜுகி ஜோபடி நம்ம ரெகுலரைஸ் பண்ணி மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர போறோம். அதுல குறிப்பாக பாரத பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தின்படி கான்கிரீட் வீட்டை கொண்டு வர போறோம். அதையெல்லாம் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க. அது நடக்கும். இந்தியா முழுவதுமே ஆயுஷ்மான் பாரத் யோஜனா 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லியில மட்டும் இல்ல. இந்த முறை டெல்லியில நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 80 லட்சம் பேருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மோடி ஐயாவுடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடோட மாநில அரசு 5 லட்சம் ரூபாய் போட்டு 10 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லி கொண்டு வர்றோம். அதனால எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சாரத்தை கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. கடைசி நாளில் கடைசி நேர பிரச்சாரத்தில் இருக்கின்றோம். நம்பிக்கை இருக்கிறது. 5ஆம் தேதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மலரும் என்று நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.